படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான். படமே லவ் ஸ்டோரி தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கியூட்டாகவும் இருந்தாங்க பார்க்க. ஸோ வந்து பார்க்கலாம். சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் இருக்கு. அப்புறம் அவருக்கு லைட்டாக கொஞ்சம் பிரேக்கப் ஆகிட மாதிரி ஒரு சாங்ஸ் இருக்கும். ஒரு சூப் சாங் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல மெயினா வந்து கேஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்க வந்து லவ் பண்றீங்க, அப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து லவ்க்கு ரொம்ப எதிரி ஆயிடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். குழந்தைங்க லவ் பண்ணாலுமே வந்து அவங்க நம்ம குழந்தைங்க தான். லவ் தானே, அதுக்கு கேஸ்ட்லாம் பார்க்க கூடாது. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு. அதுதான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஜாதிகள் பற்றி நிறைய வந்து இந்த நிறைய கான்ட்ரவர்ஷியல் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறது இல்லாமல் ஆணவ கொலைகள் இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மனிதாபிமானமாக வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கான்செப்ட். இது நிறைய ரீச் ஆகணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா ரீச்சாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் லைனையும் வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சாரை பற்றியெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, நற்பணிகள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவான திங்கை கொடுத்துருக்கு. தேங்க்யூ. இது பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இந்த தீம் இருக்கு இல்லையா, அதோடைய வெரி குட். இது அதே போல் ஹீரோயின் எப்போ மாட்டுவாங்க, என்ன ஆகும், நடக்கும், ஏது லாஸ்ட்ல அந்த ஓவர்டேக் பண்ற வந்து அந்த இதில் நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல எண்ட்ல கிளியரா அந்த இது இருக்கு இல்லையா, ஆணவ கொலை பண்ணாம இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அந்த தீம் ரொம்ப நல்ல தீம். எதுக்கு நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே போல இன்ட்ரெஸ்ட் மேல அப்படியே என்ன ஆகும். ஓகே, ஆணவ கொலை பற்றி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். சாங் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. கான்செப்ட் சூப்பராக இருக்கு. எல்லாம் இயக்குனருக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புதுவிதமான இயக்கங்கள் கொண்டுட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழைய ஸ்டோரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்பு இது இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தமிழில் ஜாஸ்தி வராது. மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேவி அக்கா, விஜய் சாரு, ஹீரோயின்ஸ் எல்லாம் சின்ன மூவி இருந்தாலும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. நல்லபடி பாருங்க, ஃபேமிலியாக பார்க்கலாமோ. செம்மையாக இருக்கு, ஜாலியாக இருக்கும், ఎంటర్టైన్మెంట్గా இருக்கும். లవ్ స్టోరీ అన్ని బాగుంది, సూపర్గా ఉంది. చూసి ఎంజాయ్ చేయండి. సూపర్. థ్యాంక్ యూ. படம் பேர் வந்து மனு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த படத்துடைய கருத்து என்னன்னா, ஜாதி வெறி வேண்டாம். அதாவது யங்கர்ஸை வந்து வாழ விடுங்க, காதலர்களை வாழ விடுங்க, எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. அவங்கவுங்க நல்லபடியாக வாழ்ந்தா எல்லாத்துக்குமே நல்லது, சரிங்களா? ஜாதி வெறி வேண்டாம், அதுதான் இந்த படத்துடைய கருத்து. படம் ரொம்ப நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பாருங்க. லவ் இருக்கு. அதாவது அவங்கள வந்து விரட்டி பிடிக்கிறாங்க, துரத்துறாங்க, வாழ விட மாட்டுறாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணாதீங்க, வாழ விடுங்க. நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஜாதி வெறி பற்றி தான் மெயின் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் பெருசாக எடுக்கிறது இல்லை. நல்ல எல்லா பேரண்ட்ஸுக்காக ஒரு குட் லெசனாக இருக்குது. மாறணும், எல்லா பேரண்ட்ஸ் மாறணும்னு சொல்லிட்டு இது கொண்டு வராங்க. ஹீரோ இஸ் வெரி வெல் டன். அவரோட டான்ஸ் அண்ட் ஃபைட்டிங் இஸ் குட், டைரக்ஷன் இஸ் குட். அப்புறம் வில்லன் அவர் இருக்காரு இல்லையா, விஜய், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. everyone are nice, did well. Heroine mother எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ என்ஜாயபிள். த சாங்ஸ் ஆர் வெரி குட். அந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்கு. டான்ஸ் கொரியோகிராஃபர் இஸ் த பெஸ்ட். தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதையும் நல்லா சூப்பரா இருக்கு. ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. கதையும் சூப்பரா இருக்கு. அங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க.
அவன் ஹீரோனியோட நல்லா நடிச்சிருக்காங்க. டான்ஸ் நிறைய இருக்கு, பாட்டு நிறைய இருக்கு. அது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜாதி விட்டு அப்படி ஜாதி பார்க்காதீங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அந்த கதையே. ஸ்டோரி நல்லா இருக்கு, வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. அந்த பையன் ஹீரோ பேர் வந்து மனோ, அந்த பையனோட பேரு, அதனால டைட்டில் வச்சிருக்காங்க சார். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி, நல்ல கதை, ஹீரோ எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. செம்ம கதை, ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் சார். ஹாய், நான் தேவிஸ்ரீ பேசுகிறேன். இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து துர்கா பிரசாந்த் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து மேலும் மேலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மூவி. எல்லாரும் வந்து தேட்டரில் மூவி பாருங்கள். நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. கேமராமேனு, அப்புறம் வந்து லொக்கேஷன், சாங்ஸு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் பார்த்து மை மறந்து விழுந்துட்டேன். அதுவும் இல்லாதபடிக்கு அப்பா சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாக எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. கண்ணு வேற லைட்டாக கலங்கிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவில் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. இன்னும் மேலே மேலே வளர என்னோட டைரக்டருக்கும், என்னோட ஸ்ரீ ஹீரோக்கும் அண்ட் ஹீரோயினுக்கும், விஜய் செல்வன் சாருக்கும், கௌரிக்கும், ராணிகாக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு இன்னும் நிறைய பட வாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுதல். ப்ளீஸ் டைரக்டர் சார்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மூவியை பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த படத்துல நிறைய கருத்துக்கள் இருக்கு, நீங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்காக, எங்க டீமுக்காக நீங்க வந்து எல்லாருமே படம் பாருங்க தியேட்டர்ல ப்ளீஸ். இது வந்து என்னோட ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீயுத். நான் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், அந்த வேல்யூ ஆஃப் லவ் இருக்கும். ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஹலோ, என் பேர் ரேஷ்மா. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் ஐ மேக் ஷுர் ஐ லேர்ன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் விஜய் செல்வன் சார்பாக, மனு திரைப்பட குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினுடைய சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா, ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமுதாயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு காதல் கதை மூலியமா இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. இயக்குனர் துர்கா பிரசாத் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ப்ரொடியூசர் திரு சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண ஹீரோ திரு ஸ்ரீ, ஹீரோயின் என்னுடைய அண்ணன் பொண்ணு ரேஷ்மா, அதே போல் எங்கள் அண்ணியார் தேவிஸ்ரீ அவர்களுக்கும், கூட ஒர்க் பண்ண குமரேஷ், மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். பேர் குமரேசன். மனு இந்த படத்தில் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களாம் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அடுத்த ஸ்க்ரீன் போடும்போது எல்லாருமே வந்து படத்தை பார்க்கணும். சின்ன பட்ஜெட் படத்துக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வர்றதே இல்லை, தெரியாமே போயிடுது. பாருங்கள், முன்னாடியே அந்த படத்தை வந்து இப்போ ரீக்ரியேஷன் பண்ணி ரீரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. புதுசாக வர படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு க்ரௌடு வர்றதில்லை. அதனால் பாதிக்கப்படுறது வந்து ப்ரொடியூசர் எல்லாருமே தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஹோல் டீம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ 3 வருஷமாக அந்த படத்தை பண்ணி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்குது, எல்லாருமே பாருங்கள் ஃபேமிலியோட. அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எக்ஸ்பிரஸே சொல்லலாம், டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வாய்ப்பு, ஹீரோ ஃப்ரெண்டாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் என்னோடய நண்பர் ஹீரோ ஸ்ரீஹித், அப்புறம் ஹீரோயினி ரேஷ்மா மேடம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வந்து தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எதிர்பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ